வணக்கம். தமிழ்நாட்டுல தேர்தல் களம் இப்போ எப்படி கொதிச்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நேரத்துல ஒரே ஒரு சின்ன வதந்தி போதும் மொத்த அரசியல் கணக்கையும் மாத்தி போட. அப்படிதான் ஒரு விஷயம் இப்போ காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. அது உண்மையா இல்ல வெறும் வதந்தியா? வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். அந்த பெரிய கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் மாசம் 3000 ரூபாய் வரப்போகுதா? அப்பப்பா, கேட்டாலே ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. இந்த விஷயம் உண்மையா? இந்த வதந்திக்கு விதை போட்டது யாரு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, அந்த 3000 ரூபா மேட்டருக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இப்ப தமிழ்நாட்டுல நிலவரம் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். ஏன்னா அப்போதான் இந்த வதந்தியோட தாக்கத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கேளுங்களேன். வீட்ல டிவி ரிப்பேர் ஆயிடுச்சா, சரி அடுத்த மாசம் பாத்துக்கலாம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்களாம். ஏன்னா அவங்க மனசுல ஒரு விதமான பதட்டம். இப்ப அரசாங்கம் தர்ற நலத்திட்டங்கள்லாம் தேர்தலுக்கு அப்புறமும் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, மக்களோட மனநிலை இப்படி இருக்கு. அப்போ ஆளுங்கட்சி என்ன சொல்லுது? அவங்க அடுத்து இதெல்லாம் செய்ய போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி கடந்த 5 வருஷத்துல இதெல்லாம் செஞ்சிருக்கோன்னு ஒரு ரிப்போர்ட் கார்டை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அதுல என்ன இருக்குங்க பாப்போமா? இதுல ஒரு விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, என்ன எங்க அப்பாவை விட ஆபத்தானவன்னு சொல்றாங்க. ஆமா, நான் ஆபத்தானவன் தான். ஆனா யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்குன்னு சொல்றார். அதாவது தன் மேல வர்ற விமர்சனத்தையே தனக்கு சாதகமா திருப்பி தன்னை ஒரு மாநில பாதுகாவலனா காட்டிக்க முயற்சி பண்றார். அவங்க சொல்ற சாதனைகள்ல சில முக்கியமானது ஸ்கூல் குழந்தைங்களுக்கான காலை உணவு திட்டம், அப்புறம் இளைஞர்களோட திறனை வளர்க்க நான் முதல்வன் திட்டம், கல்லூரிக்கு போற பெண்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க புதுமை பெண் திட்டம், அதோட பெண்கள் எல்லாருமே கொண்டாடுற அந்த இலவச பேருந்து பயணம். இது மாதிரி திட்டங்களை முன்னிறுத்தி தான் அவங்க மறுபடியும் ஓட்டு கேட்கறாங்க. அடுத்து அவங்க ரொம்ப பெருமையா சொல்ற ஒரு நம்பர் 11.19%. இது என்னன்னா தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி. இந்தியாவிலேயே இரட்டை இலக்கத்துல, அதாவது டபுள் டிஜிட்ல வளர்ந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான்னு அவங்க சொல்றாங்க. இது அவங்க ஆட்சியோட ஒரு பெரிய மைல்கல்னு முன்வைக்கிறாங்க. சரி, இதெல்லாம் கடந்த 5 வருஷ கதை. இப்போ எதிர்காலத்துக்கு வருவோம். அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க என்னென்ன வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க தேர்தல் அறிக்கைய ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்றாங்க. அப்போ அதுல என்னதான் இருக்கு? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டிங்களா? அதோ எங்க தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார்னு முதலமைச்சரே சொல்றார். பாருங்க, இந்த ஒரு வரியிலேயே அவங்களோட மொத்த பிரச்சார வியூகமும் அடங்கியிருக்கு. அதாவது இந்த தேர்தலோட ஹீரோவே அவங்களோட தேர்தல் அறிக்கை தான் அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த சூப்பர் ஸ்டார் அறிக்கையில என்னென்ன இருக்கு? முதல்ல இப்ப கொடுத்துட்டு இருக்கிற உதவித்தொகையெல்லாம் ஏத்துறதா சொல்லிருக்காங்க. உதாரணத்துக்கு முதியோர் ஓய்வூதியம் 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாவா உயருமாம். புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாயிலிருந்து 1500 ஆகவும், மீனவர் நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாவும் ஏறும்னு சொல்லிருக்காங்க. இதுல ஒரு புது விஷயம் என்னன்னா, இல்லத்தரசிகளுக்காகவே பிரத்யேகமா ஒரு கூப்பன். மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 8000 ரூபாய். இதை வச்சு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்னு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் அல்லது பழையதை மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு. சரி, இவ்ளோ வாக்குறுதிகள் அதிகாரப்பூர்வமா இருக்கும்போது நம்ம முதல்ல பேசினா அந்த 3000 ரூபாய் கதை என்னாச்சு? அது எங்க இருந்து வந்துச்சு? வாங்க இப்ப அந்த மர்மத்தை உடைப்போம். இது ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டம் மாதிரின்னு சொல்லப்படுது. அதாவது பாஜக தரப்புல இருந்து பெண்களுக்கு 3000 கொடுக்க போறோம்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சான். அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி திமுக கடைசி நேரத்துல ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்துல கிளம்பியிருக்கு. அதாவது இப்ப கொடுத்துட்டு இருக்கிற 1000 ரூபாயத்தை நேரா 3000 ஏத்திட்டா கேம் ஓவர்னு நினைக்கிறாங்க. இதுதான் அந்த வதந்திக்கு பின்னாடி இருக்கிற கதையா சொல்லப்படுது. ஆனா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இந்த மூல ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இந்த 3000 ரூபாய் விஷயம் முழுக்க முழுக்க ஒரு உறுதிப்படுத்தப்படாத வதந்தி தான். இதுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கிடையாது. சோ இது மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருந்தாலும் இப்போதைக்கு இது வெறும் பேச்சு மட்டும்தான். கடைசியா இந்த பிரச்சாரத்தோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். திட்டங்கள், வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதலமைச்சர் மக்கள்கிட்ட ரொம்ப உணர்ச்சிபூர்வமா ஒரு கோரிக்கை வைக்கிறார். நான் ஒரு முதலமைச்சரா உங்ககிட்ட ஓட்டு கேட்கல, உங்க வீட்ல ஒருத்தனா, ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா, ஒரு நண்பனா உரிமையோட கேட்கறேன்னு அவர் சொல்றார். இந்த இடத்துல அவர் ஒரு அரசியல்வாதியா பேசாம ஒரு குடும்ப உறுப்பினரா பேச முயற்சி பண்றார். இது மக்களோட மனசுல ஒரு தனிப்பட்ட இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஆக மொத்தம் இந்த மூல ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது இந்த தேர்தல் பிரச்சாரம்ங்கிறது ஒரு கலவையா இருக்கு. செஞ்ச சாதனைகள், செய்ய போறதா சொல்ற வாக்குறுதிகள், அப்புறம் அதுக்கு நடுவுல பரவற சக்தி வாய்ந்த வதந்திகள், இது எல்லாத்தையும் கலந்துதான் வாக்காளர்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு தேர்தல்லையும்
வாக்குறுதிக்கும் வதந்திக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எது? அதை முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான்.